ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் 34வது ஜோதிட மாத கருத்தரங்கிற்கு வருகை புரிந்த அனைத்து ஜோதிடமார்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்போ நியூமராலஜிக்கு சொன்னாங்க, அதுலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். நியூமராலஜிக்கு 108 சொன்னாங்க. அதை நோட் பண்ண முடிஞ்சா பண்ணிக்க. 1 to 9 மேஷம், 10 to 18 ரிஷபம், அப்படி கொண்டு போகணும் புரியாதவங்களுக்கு. 19 to 27 மிதுனம், 28 to 36 கடகம், 37 to 45 சிம்மம், 46 to 49, 46 to 54, 54 வரைக்கும் கன்னி, 55லிருந்து 63 வரைக்கும் துலாம் வரும், 64 to 72 வரைக்கும் விருச்சிகம் வரும், 73 to 81 தனுசு வரும், 82 to 90 வரைக்கும் மகரம் வரும், அப்புறம் 91 to 99 வரைக்கும் கும்பம் வரும், 100லேருந்து 108 வரைக்கும் மீனத்துக்கு வரும். சரியா போச்சுங்களா? 12 108, 9 90, 9 108, இந்த மாதிரி அந்த நியூமராலஜி நம்பரை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நியூமராலஜி பற்றி பேசிட்டு தாங்க. அடுத்தது ஒருவருக்கு தொழில் நல்லா இருக்கணும், ஏன் சரி வர மாட்டேங்குது அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தோம்னா, இந்த ரிஷபலக்கணக்காரங்க ஒரு தொழிலில் ஒரு ஸ்திரமான தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸ்திரமான தொழில் என்றால் வீட்டுக்குள்ளே உட்காந்து செய்கிறது, இல்லைன்னா போய் ஆஃபீஸுக்கு போய் டெய்லி வருது, இந்த மாதிரி ஒரு இடத்துலையே உட்காந்து செய்கிற தொழில், நிரந்தரமான திடமான ஒரு பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலை தேர்ந்தெடுத்தோம் என்றால் அது ஒரு நல்லா நடக்கும். அவசரமாக போகிறது, தூரமாக போகிறது, தூர பயணம், இந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டாங்கன்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு சரி வராது. ஏன்னா சிரராசிக்காரர்கள் 10ஆம் இடம் சிறலக்கணத்துக்கு 10ஆம் இடம் சிரமாக தான் வரும். கும்பம் வரும், கும்பம் சிரராசி, அது 10 கோடினா வரும் ரிஷபலக்கணத்திற்கு. அப்பொழுது ஒரு ஸ்திரமான தொழிலை தேர்ந்தெடுத்தோம் என்றால் வீட்டில் இருந்து கொண்டோ அல்லது ஒரு தயாரிப்பு வெளியூருக்கு போயிட்டு உள்ளூரில் பண்ணணும், லோக்கலில் ஊட்டிலையும் செய்யலாம், லோக்கலில் டவுன் பஸ் ஏரியோ இல்லை 2 வீலரில் போகிற அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் உள்ள அளவுக்கு போய் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இந்த மாதிரி தொழில் தேர்ந்தோம்னா அது கொஞ்சம் நிலையாக நடக்கும். அவங்க அப்படி செய்யணும். அதே மேச லக்கணக்காரங்க இவங்களும் செய்ய வேண்டியது 10ஆம் இடம் இவங்களுக்கு மகரமாக வரும். அவங்க இவங்களும் வேகம், 10ஆம் இடமும் வேகம், அந்த மாதிரி தொழிலை எடுத்தாங்கன்னா சரியாக வரும். அந்த வேகத்துக்கு சுறுசுறுப்புக்கு சுறுப்பு ஈடு கொடுக்கும். இவங்க வெளியூர் ரொம்ப லாங்கில் போகிறது, அடிக்கடி தொழில் சம்மந்தமாக வெளியூர் போகிறது, டிசைன் மாற்றுறது, செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை டெவலப் பண்ணி போகிறது, ஒரு லாங்காக போய் ஆர்டர் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி தொழிலை செஞ்சாங்கன்னா மேசலக்கணக்காரங்க நல்லாயிருக்கும். இவங்க ஸ்திரமான தொழில், மேசலக்கணக்காரங்க ஸ்திரமான தொழில், வீட்டில் இருந்து கொண்டு வேலை செய்கிறதோ லோக்கலில் போய் வேலை செய்கிறதோ ஒரு தொழிலை ஸ்திரமாக வச்சுக்கலான்னா முடியாது. இவங்களுடைய சுறுசுறுப்புக்கோ எண்ணங்களுக்கோ அந்த ஸ்திரமான தொழில் ஒத்து வராது, அது பாதகமாக முடியும். அதில் தொழில் நஷ்டங்கள் விரயங்கள் ஆகும். அதே மாதிரி உபயலக்கணக்காரங்க, இந்த உபயலக்கணக்காரங்க என்ன வரும்? மிதுனம் வரும். உபயலக்கணம் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்கணக்காரங்க தொழில் செய்யணும்னா அடிக்கடி இவங்க லோக்கலில் போயிட்டு வர்றது, சிறுதூர பயணத்தின் மூலயமா சரக்கை கொண்டு போய் லோக்கலில் போய் போட்டுட்டு வருது, டோர் டெலிவரி, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் டோர் டெலிவரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி கொரியர் சர்வீஸு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மிதுனத்துக்கும் 10ஆம் இடம் மீன லக்கணமாக வரும், அது உபயராசி. அதே மாதிரி கன்னிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் மிதனமாக வரும், தனுசுக்கு 10ஆம் இடம் கன்னியாக வரும், மீனத்துக்கு 10ஆம் இடம் தனுசாக வரும், அதுவும் உபயராசி. தொழில் ஸ்தானமாக வர்றதுனால அதுக்கு தகுந்தாற் போல் நாம் தொழிலை அந்த மாதிரி என்ன தொழில் இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து செய்தோம் என்றால் வாழ்விலே வளம் பெறலாம். அந்த தொழில் ஒரு கட்டாகாமல், தடை ஏற்படாமல்
ஒரு நல்ல வகையிலே வந்து முன்னேற்றம் அடையும். அதிலையும் வந்து அவங்கவுங்க கிரக நிலைகளை வந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இது வந்து பொதுவான பலன்கள். கிரக நிலைகள் ஆராய்ந்து கொண்டு அது செய்யலாமா வேணாமான்னு ஜாதகம் பார்த்தா தான் சொல்ல முடியும். அதனால் அதை அந்த நின்று கிரகங்கள் அமர்ந்த வீடு சாரங்கள் இந்த மாதிரி பல விதத்தில் ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுத்து கொண்டால் அந்த சம்பந்தத்துக்கு நாம் இப்போ நான் சொன்ன அந்த மீனத்துக்கு வந்து தனுசும், தனுசுக்கு கன்னியும், கன்னிக்கு மிதனமும், மிதனத்துக்கு மீனமும், இந்த மாதிரி அந்த கிரகங்கள் அதற்கு ஒத்து வருதா அப்படின்னு பார்த்து நாங்கள் செஞ்சோம்னா அதற்கு சம்பந்தமான உபய சம்பந்தமான தொழில்கள் செய்தோம் என்றால் மிகவும் அருமையான முறையில் பலன்கள் வந்து கிடைக்கும். தொழில் வந்து தங்கு தடையின்றி தொழில் வந்து எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். லாபங்கள் நன்றாக அமையும். இந்த மாதிரியெல்லாம் வந்து அதே மாதிரி வந்து இந்த சிம்மலக்கணக்காரங்களை வந்து நெருப்பு தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், ஒரு ஆயுத சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் செஞ்சால் சரி வராது. ஒரு இரும்பு சாமான்கள் செய்யக்கூடிய இரும்பை காய்ச்சி ஊற்றி அந்த வாராக எடுப்பாங்க. கத்தி வேணுமா, கோடாலி வேணுமா, இல்லை அம்பு வேணுமா, ஈட்டி வேணுமா, அந்த நீளமான ஷாப்ட்டுகள் 1 இன்ச்சு 2 இன்ச்சு இரும்பு ஆடுகள் தயார் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சாங்கன்னா அது வந்து ஒத்து வராது. அதில் வந்து இரும்பு உருக்கி அந்த இரும்பில் செய்யக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் வந்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒத்து வராது. அது நன்மையை தராது, லாபத்தை தராது, மாறாக நஷ்டத்தை தரும், தொழில் தடைகளை தரும். அதே மாதிரி வந்து இந்த துலாலக்கணக்காரங்க செய்யக்கூடிய தொழில் என்ன எடுத்தால் நல்லா இருக்கும்னா, அதாவது வந்து பால் சப்ளை பண்ணுறது, ஊர் விட்டு ஊர் போய் இந்த தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஆர்டர் வாங்கிட்டு வந்து ஜூஸ் சம்மந்தப்பட்டது, திரவ பொருள் சம்மந்தப்பட்டது, பால், மில்க்கு, டைரி, பால்கோவா இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபட்டு வெளியூருக்கு கொண்டு போகலாம். ஊர் விட்டு ஊர் டெய்லி தயார் பண்ணி பார்சல் அனுப்பிச்சிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊருக்கு போயிட்டு வர்றது. வெளியூர் ஆர்டர்கள், இந்த நீர் சம்மந்தப்பட்ட ஆர்டர்கள் பிடிக்கலாம். அந்த மாதிரி தொழில் செஞ்சாங்கன்னா ரொம்ப அது தங்கு தடையின்றி லாபத்தை அடைவதற்கு நல்லா இருக்கும். அவங்க வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட தொழிலோ ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சாங்கன்னா இந்த தொழில் துலாலக்கணக்காரங்க அதில் சரி வராது. முடிவில் வந்து எவ்வளோதான் நீ கஷ்டப்பட்டாலும் நீ தான் வந்து நஷ்டத்தை அடைந்து முடிவில் வந்து லாஸ் ஆகிடும். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில் காலவாரி போட்டுரும். அந்த அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து அந்த தொழில் சம்மந்தப்பட்டது ஒத்து வராது. அதன் மேலே வந்து போடக்கூடிய முதலீடுகள் அரசியல் சம்மந்தப்பட்டதோ அரசு சம்மந்தப்பட்டதோ இந்த மாதிரி தொழில்களும் சரி வராது. இந்த கோதுமை ஃபேக்ட்ரி, சப்பாத்தி மாவு விற்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்களுக்கு சூரியகாந்தி எண்ணெய் விற்கிறது, சூரியகாந்தி நட்ஸ் விற்கிறது, அதை வந்து பயிர் பண்ணுறது, சூரியகாந்தி இதெல்லாம் பயிர் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த துலாலக்கணக்காரர்களுக்கு ஒத்து வராது. அவங்களும் வந்து அந்த இது சம்மந்தமான தொழிலை செய்தோம் என்றால் அது வந்து லாபத்தை தராது, நஷ்டத்தான் வரும் கடைசியில். அதே மாதிரி விருச்சிக இலக்கணக்காரங்க, இந்த விருச்சிக இலக்கணக்காரங்க வந்து இவங்களுக்கு ஒத்து வரும். விருச்சிக இலக்கணக்காரங்களுக்கு வந்து அரசு சம்மந்தப்பட்ட தொழில், சினிமா கலை சம்மந்தப்பட்ட தொழில், இந்த மாதிரியெல்லாம் ஸ்டுடியோ வைக்கிறது, வெளிச்சம் லைட் சீரியல் செட்டு போடுறது, லைட்டு சம்மந்தமான தொழில், வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தொழில் இதெல்லாம் வந்து செஞ்சாங்கன்னா அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து அரசு சம்மந்தப்பட்ட பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறது, ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறது இதெல்லாம் வந்து விருச்சிக இலக்கணக்காரர்கள் செய்தோம் என்றால் நல்ல ஆதாயத்தை அடைவார்கள். அதன் மூலம் வந்து ஒரு நல்ல லாபத்தை அடைவார்கள். இப்படியெல்லாம் செய்யலாம். இதே வந்து கும்பலக்கணக்காரங்க வந்து செய்யக்கூடிய தொழில் வந்து என்ன தொழில்னா, ஒரு இந்த தூர்வாரும் பணிகள், அரசு தூர்வாரும் பணிகள், ஏரி, குளம், கிணறு, ஆறு இந்த மாதிரி தூர்வார பணிகள் இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா பொது கழிப்பிடங்கள் வந்து கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சாங்கன்னா ஒரு ரகசிய தொல்பொருள் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட தொழில், ஆயில் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து எடுக்கலாம். அதாவது டீசல், ஆயில், பெட்ரோலு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து விற்கிறது. அந்த டீலரை எடுத்து பெட்ரோல் பங்க் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி கவர்மெண்ட் செய்து அதிலேருந்து வாங்கி இவங்க வந்து சப் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து லாபத்தை சம்பாதிப்பார்கள். இந்த கிரீஸு இந்த மாதிரியெல்லாம் வந்து செஞ்சாங்கன்னா இந்த கும்பலக்கணக்காரங்கள் வந்து இந்த தொழில் மூலியம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழிலில் நல்ல லாபத்தை அடைவார்கள். இதில் வந்து நஷ்டம் வராது. இவங்க வந்து
இதே கும்பலக்கணக்காரங்க வந்து பஜார், அரசு பஜார் சொல்கிறாங்க இல்லையா, ஒவ்வொரு ஊர்லேயும் பஜார் இருக்கும், கடை தெரு பஜாரு இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இதில் கடை வைக்கக்கூடாது. வச்சாங்கன்னா எத்தனை வருஷம் வச்சாலும் கடைசியில் வருஷம் 3 தலைமுறையாக கடை வச்சுருப்பாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. தாத்தா அந்த கடையில் இருந்திருப்பார், அப்புறம் மகன் இருந்திருப்பார், அதுக்கப்புறம் பேரன் வந்து அந்த கடையை பார்த்துவோம், கடை அப்படியே தான் இருக்கும், பழைய கடை, பேர் போன கடையாக தான் இருக்கும். ஆனால் பார்த்தாங்கன்னா அதே பழைய கடை, முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே தான் இருப்பாங்க. இந்த கும்பலக்கணக்காரங்க வந்து அரசு பஜார் இந்த இதில் எல்லாம் வந்து கடை வைக்கக்கூடாது. வச்சாங்கன்னா நஷ்டத்தை அடைவார்கள். எவ்வளோ தான் எத்தனை வருஷம் தான் நீங்கள் அனுபவம் இருந்தாலும் பேர் மட்டும் 50 வருஷ பாரம்பரிய தொழில், 40 வருட பாரம்பரிய தொழில்னு போர்டு போடுவாங்க. ஆனால் பேர் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவர்கள் முன்னேற முடியாது. பஜாரில் கடை வைக்காமல் வந்து இருக்கணும். இவங்க வந்து வெளியூரெல்லாம் கொண்டு போகலாம். வெளியூருக்கு இந்த மாதிரி பார்சல் வீட்டிலேருந்து அனுப்பிச்சிட்டோ இல்லை வந்து ஒரு குடோன் மாதிரி வச்சுக்கிட்டு ஊருக்கு ஊர் வந்து பார்சல் அனுப்பலாம். ஸ்திரமாக வந்து ஒரு கடை வைக்கக்கூடாது. அந்த கடை வச்சாங்கன்னா பஜாரில் நஷ்டத்தை அடைவார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொரு லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி சரம்பா சிரம உபயமாக பார்த்து கிரகங்கள் நமக்கு வந்து வலுத்திருக்கின்றனவா, கிரகங்கள் நமக்கு வந்து ஒத்துழைக்குமா ஒத்துழைக்காதா என்று பார்த்து கிரகங்கள் ஆராய்ந்து தொழிலை செய்து கொண்டோம் என்றால் நாம் வாழ்க்கையிலே இந்த முன்னேற்றத்தை அடையலாம் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் பண்டிட் குரு பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 93 44 135 108, 93 44 135 108. வாஸ்து, வீட்டு கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி புண்ணியாவச்சனம், குழந்தைக்கு பேர் வைக்கிறது, இதெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா நல்ல முறையில் செஞ்சு தரேன். நன்றி, வணக்கம்.